ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல, மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல, சமபந்தி விருந்தில் சங்கமிப்போ. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே, வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதை அருள் என்போம், இருப்பதை பகிர்வதை சமம் என்போம். நல்வாழ்வை ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வை ஆன்மீக வழிபாடு, இந்த திருப்பலி அதற்கோர் ஏற்பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. இறை வார்த்தை நெறியே உண்மை வழி, இதயத்தை தேற்றும் இன்ப மொழி, தன்னை தருகின்ற தலைவன் வழி, பகிர்வில் உயர்வு காணும் நெறி. இந்த உண்மையை நாளும் உணர்ந்திடவே, உண்மையை நாளும் உணர்ந்திடவே, இந்த திருப்பலி அதற்கோர் ஏற்பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே. இன்றைய திருப்பலியானது மரித்த மேரி கிளேர் அவருடைய ஆண்மை பாற்றுக்காக பிரஸ்ல அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் செபாஸ்டின் அவருடைய தொழில் முன்னேற்றத்துக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் நம்முடைய இளைஞர்களுக்காகவும் இந்த திருப்பலியானது அவர்களுடைய தியானத்துக்காகவும் அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. புனித அந்தோனியாரே, உமடியோர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே, உமடியோர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே, உமடியோர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குழந்தை இயேசுவால் நேசிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட புனித அந்தோணியாரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். வார்த்தையிலும் செயலிலும் வல்லமை உள்ள புனித அந்தோணியாரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உமது உதவியை கூவி அழைப்போருக்கு இறங்கும் புனித அந்தோணியாரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். புனித அந்தோணியாரே, கற்பில் சிறந்த லீலி மலரே, சத்திய மறையின் அணிகலனே, கிறிஸ்தவ மறையின் மகிமையே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஞானத்திலும் தேவ சிநேகத்திலும் மிகுந்தவரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உம்மீது கடவுள் தாராள குணத்துடன் பொழிந்துள்ள உபகாரங்களை முன்னிட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய தாழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். ஏனெனில் சிநேகமும் இரக்கமும் வல்லமையும் இறைவன் உமக்கு அளித்திருக்கிறார் என்று நாங்கள் அறிவோம். இதோ எங்களது துயரத்தையும் கவலையையும் பயத்தையும் நோக்குவீராக. உம்மை அரவணைத்து முத்தமிட்ட குழந்தையின் மீது உமக்கு இருந்த அன்பை குறித்து உம்மிடம் இந்த உதவியை நாங்கள் கேட்கிறோம். எங்களது தேவைகளை அவரிடம் நீர் எடுத்து கூறுவீராக. நீர் அவரை அரவணைத்து அவருடன் பேசுகையில் நீர் அனுபவித்த இன்பத்தை நினைத்து கொள்ளும். அவரால் மகிமைப்படுத்தப்படும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாங்கள் கேட்பது கிடைக்கும். எங்கள் மகிழ்ச்சி பூரணமாகும். இதை நினைத்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது புகழை எங்கும் பரப்புவோம்.
உம்மை மகிமைப்படுத்திய இறைவனின் ஆட்சியை எங்கும் எடுத்துரைப்போம். ஆமென். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மற்றும் பிள்ளைகளே, நவ நாட்களில் இருக்கின்றோம். நவ நாட்கள் முக்கியமாக ஆண்டவரோடு இன்னும் பற்றுதல் கொண்டு வாழும் ஒரு நாட்கள், ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு நாட்கள் தான், ஒரு ஆசீர்வாதமான நாட்கள். கடவுளோடு இணைந்து வாழ்ந்த ஒரு மனிதர் புனித அந்தோனியார். அவரை போல நாமும் வாழ முயற்சி செய்ய வேண்டும். அந்தோனியார் சேர்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, எத்தனையோ ஆண்டுகள். எதற்காக இன்னும் அந்தோனியாரை நாம் நினைவு கூறுகின்றோம்? எதற்காக இன்னும் நினைவு கூறுகின்றோம்? காரணம், அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. ஏதோ தனமானவர் வாழ்க்கையை வாழவில்லை, பொறுப்பற்ற வாழ்க்கையை வாழவில்லை, ஒரு உண்மையான கடவுளுக்கு சாட்சியான வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆகையால் தான் அந்தோனியாரை நாம் இன்னும் நினைவு கூறுகின்றோம். அவர் இல்லை, ஆனால் அவர் விட்டு சென்ற நினைவுகள், முக்கியமான கருத்து இன்று நாம் சிந்திக்க வேண்டும். நாம் இந்த உலகை விட்டு செல்லும்போது நாம் நம்முடைய நினைவுகளை மட்டும்தான் விட்டு செல்கின்றோம். நாம் இருக்க மாட்டோம், நம்முடைய நினைவுகள் சிந்திக்க வேண்டும். எந்த ஒரு நினைவை நான் விட்டு செல்ல விரும்புகின்றேன், எந்த ஒரு நினைவை நான் விட்டு செல்ல விரும்புகின்றேன். வாழ்ந்தால் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும், இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும். குறிப்பாக இன்று இந்த திருப்பலியில் இந்த பங்கேன் இளைஞர்கள், அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அந்தோனியார் சாகும்போது வயசாய் சாவல, ஒரு இளைஞனாக எத்தனை வருஷம் வாழ்ந்தது அல்ல, எப்படி வாழ்வது என்று தான். ஆக ஒவ்வொரு இளைஞனுக்கும் புனித அந்தோனியார் ஒரு முன்மாதிரி தான். அவரை போல ஒரு நல்ல ஒரு சாட்சியாக வாழ, பொறுப்புள்ள பிள்ளைகளாக வாழ தேவையான வரங்களுக்காக இந்த திருப்பலியில் நாம் விசுவாசத்தோடு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் பாவங்கள் பல செய்தேன், என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர்கள் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம்மிறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறைவாவும் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ்ச்சி செய்தருளும். என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய துணரவும் எங்களுக்கு நீர் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்களே கடவுளிலிருந்து ஆறுதல் பெற்றுள்ளோம், மற்றவருக்கு ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. திருத்தூதர் பவுல் குழந்தையருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தை 1 முதல் 7 முடிய. கோலிலிருந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைகளுள் அக்காய மாநிலம் முழுவதும் வாழும் இறைமக்கள் அனைவர்களும் கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருவுளமாக்கியிருப்படும் பவுலும் சகோதரராகிய தீமோத்தேயும் எழுதுவது, நம் தந்தையாய கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள். அவரை ஆறுதல் அனைத்திலும் ஊற்று. அவரை பின்பற்றுவோம். கடவுள் அவர்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களும் ஊழலும் மற்ற மக்களும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. கிறிஸ்து நமக்காக மிகுதியாக துன்புற்றார். இதே போலவே அவர் வழியாக நாம் மிகுதியான ஆறுதலும் பெறுகின்றோம். ஆகவே நாங்கள் துன்புறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவும் மீட்புக்காகவும் தான். நாங்கள் ஆறுதல் பெறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவே. நாங்கள் துன்பங்களை பெருத்து கொள்வதைப் போல் நீங்களும் உங்கள் துன்பங்களை தளராக மனதுடன் பொறுத்து கொள்வதற்கு ஆறுதல் ஆற்ற அளிக்கிறது. நீங்கள் எங்கள் துன்பத்திலும் பங்கு கொடுத்த போல் எங்களுடைய ஆறுதலிலும் பங்கு பெறுவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நீங்கள் இவ்வாறு செய்வீர்கள் என உறுதி எதிர்கொண்டு நிற்கிறோம். இது ஆண்டவர் மருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலித்திருக்கும். நம் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் எதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. என்னுடைய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மென்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நம் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் நமக்கு மறுமொழி பகிர்ந்தார். எல்லா வகையான அச்சுறுத்தலிலும் அவர் நம்மை விடுவித்தார். பல்லவி. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியாக திமிர்த்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாக்கவில்லை. இந்த ஏழை கூலியன் அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியில் நின்று அவரை விடுவித்து காத்தார். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்தொள்ளுவார். ஆண்டவர் இத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோபாவின் மனைவியுமான மரியாவும் மக்தல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தனர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மற்றும் பிள்ளைகளே, இன்று நமது தாய் திருச்சபையானது ஒரு முக்கியமான ஒரு நினைவை கொண்டாடுகின்றது. யாருக்குன்னா தெரியுமா? அன்னை மரியா திரு அவையின் தாய். அன்னை மரியா திரு அவையின் தாய். 2018 முன்னாள் திருத்தந்தை யாரு? முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ். முன்னாள் திருத்தந்தை அறிவித்தார், பெந்தகோஸ்து பெருவிழாவை தொடர்ந்து அந்த திங்கட்கிழமையை அன்னை மரியாவுக்கு நாம் வணக்கத்தை செலுத்த வேண்டும். நேற்றைய தினம் பெந்தகோஸ்து பெருவிழா. தூய ஆவியானவர் சீடர்கள் மேல் இறங்கி வந்தது. திருச்சபையின் ஆரம்பம், திருச்சபையின் ஒரு பிறந்த நாள். திருச்சபை ஒரு குழந்தை மாதிரி. ஆகையால் தான் தொடர்ந்து திங்கட்கிழமை மாதா, அந்த குழந்தைய பாதுகாக்கிறது யாரு? மாதா, திரு அவையின் தாய். இந்த விழாவானது நமக்கு உணர்த்துவது இதுதான், நம்ம அனைவருக்கும் ஒரு தாய் இருக்கின்றாள். இங்க இருக்கின்ற யாரும் திக்கற்றவர்கள் அல்ல. எனக்கு யாரும் இல்லை என்று நினைக்கிறதே வேணாம். கடவுள் நமக்கு ஒரு தாயை வழங்கி இருக்கின்றார், நம்மை வழி நடத்த. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்த்தோம், இயேசு சிலுவையிலிருந்து எல்லாமே தந்துட்டார். அவர்கிட்ட இருந்தது எல்லாமே தந்துட்டார். கடைசியில் இருந்தது யார்? அவருடைய தாய் மட்டும்தான், ஒரு பொக்கிஷம். அந்த தாயையும் அவர் பெற்ற அந்த இன்பம், அவர் பெற்ற அந்த அமைதி, அந்த நிறைவு, அந்த பாசம், நான் மட்டுமல்ல என்னுடைய மக்களும் அந்த அனுபவத்தை பெற வேண்டும். ஆகையால் தான் அந்த உன்னதமான ஒரு கொடையை இயேசு சிலுவையிலிருந்து சீடன், யார் அன்பு சீடர்? யோவான், இதோ உன் தாய். சிலுவையிலிருந்து தன்னுடைய தாயை நமக்கு கொடையாக தருகின்றார். ஒரு ஆன்மீக தாயாக நமக்கு அன்னை மரியா திகழ்கின்றார்கள். இந்த திருச்சபையை வழிநடத்துவது அன்னை மரியா. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நமக்கு ஒரு தாயானவர் இருக்கின்றார். பாப்பரசர் இந்த விழாவை அறிவிக்கும் பொழுது குறிப்பாக 3 விஷயங்களை சொல்றார். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஒரு அடித்தளமாக இந்த 3ம் கொண்டிருக்க வேண்டும். முதலாவது சிலுவை. இந்த நற்செய்தி வாசகத்தில் பார்த்தோம்னா சிலுவை இருக்கு. அந்த சிலுவையிலிருந்து அன்னை மரியா. தொடர்ந்து நம்ம வாசித்தோமே ஆனால் ஆண்டவர் வந்து அந்த ஈட்டில் குத்தின பிறகு என்ன வருது? இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடி வருகின்றது. எதை குறிக்கின்றது? நற்கருணையை குறிக்கின்றது. ஆக இந்த 3 கருத்துகள், 3 முக்கியமான விஷயங்கள். ஒன்று சிலுவை, இரண்டாவது அன்னை மரியாள், மூன்றாவது நற்கருணை. இந்த 3ஐயும் நாம் ஆழமாக கொண்டு வாழ என்று நமது தாய் திருச்சபை நமக்கு அழைப்பை தருகின்றது. சிலுவை ஜூபிலி ஆண்டு என்று நாம் கொண்டாடி வருகின்றோம். நாம் அனைவரும் எதிர்நோக்கின் பயணிகள். அந்த படத்தை பார்த்துருப்பீங்களே, எல்லாரும் பயணித்து கொண்டிருக்கின்றார் அந்த படகுல.
எதை நோக்கி? அங்கே ஒரு சிலுவை இருக்கு, சிலுவை இருக்கு. நம்முடைய வாழ்க்கையானது அந்த சிலுவையை நோக்கி தான். சிலுவை அவமானத்தின் சின்னம் அல்ல. கடவுளாகி இயேசு அதை வெற்றியின் சின்னமாக மாற்றி இருக்கின்றார். கல்வர்களுக்கு மட்டும்தான் அந்த சிலுவை, கொலையாளிகளுக்கு மட்டும்தான் அந்த சிலுவை. ஆனால் அந்த அவமானத்தின் சின்னமாக இருந்த அந்த சிலுவையை ஒரு வெற்றியின் சின்னமாக, எதிர்நோக்கின் சின்னமாக ஆண்டவர் இயேசு மாற்றிவிட்டார். சில இடத்துல பிளெஸ்ஸிங் போனால் வீடு மந்திரிச்சிட்டு போவோம். ஒரு வீட்டில் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும்போது ஃபாதர் பின்னாடி வந்து சிலுவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஏம்மா சிலுவை எனக்கு போதாதா இருக்கிற சிலுவை? அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை ஃபாதர், வீட்டில் சிலுவை வச்சா சோதனை வரும், வேதனை வரும், நோவு வரும், அதனால தான் சிலுவை வேணாம். சிலுவை யார் வானான்னு சொல்கிறாங்களோ அவங்க கிறிஸ்துவங்க இல்லை. கிறிஸ்துவன் என்றால் அங்கே சிலுவை இருந்துதான் இருக்கு. அந்த சிலுவை நமக்கு எதிர்நோக்கை தருகின்றது. இயேசு எவ்வாறு அந்த சிலுவையை சுமந்து வேதனைகளை தாங்கி அவர் சென்றாரோ, 3 முறை அவர் விழுந்தாலும் எழுந்து அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு சென்றார். அந்த சிலுவை நமக்கு எத்தனையோ பாடங்களை கற்றுத்தருகின்றது. எதிர்நோக்கின் ஒரு பாடம், மனம் தளராமல் சுமந்து கொண்டு செல்வது, அவமானம் இருந்தாலும் அதை தாங்கி கொண்டு செல்வது, பிறர் மன்னிக்க கஷ்டமாக இருந்தாலும் மன்னிக்க கற்றுத்தருகின்றது அந்த சிலுவை. இயேசுவை அன்பு செய்ய, நமது அயலாரையும் அன்பு செய்ய, அதுதான் அந்த சிலுவை. இயேசுவை அன்பு செய்ய, அயலாரையும் அன்பு செய்ய, ரெண்டும் அந்த சிலுவையிலிருந்து தான் அவர் கடவுளே இவர்களை மன்னியும், அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அவருக்கு தெரியவில்லை. அந்த அயலாரின் அன்பை அந்த சிலுவை தான் கற்றுத்தருகின்றது. ஆக நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அந்த சிலுவையை பற்றி கொண்டு நான் வாழ எனக்கு தேவையான அருளை தாரும் என்று நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும். சிலுவை அடையாளத்தை நாம் வருகின்றோம். எத்தகைய உணர்வோடு, கண்டிப்பாக அதில் வந்து சக்தி இருக்கு, அந்த பவர் இருக்கு. அந்த உணர்ந்து நாம் அந்த சிலுவையை வரையும் போது கண்டிப்பாக வியாதி வேதனை எது இருந்தாலும் போயிடும், அல்லது அதை தாங்கி கொண்டு செல்ல நமக்கு அந்த சக்தியை தருகின்றது. அதுதான் சிலுவை. அதை நாம் உணர்ந்து நாம் வாழ நமக்கு நற்செய்தி நமக்கு அழைப்பை தருகின்றது. இரண்டாவது, அன்னை மரியா நமக்கு தாயாக நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த தாயை போல வாழ நாம் முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அன்னை மரியாள் பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீர். எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அன்னை மரியாவை பற்றி. ஒரு கருத்து மட்டும், எதற்காக மாதா பேறு பெற்றவங்க? இறைவனின் வார்த்தை, கடவுளின் வார்த்தை நிறைவேறும் என்று நம்பியதால் அன்னை மரியா பேறு பெற்றவள். இன்று நாமும் அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை, அந்த பேறு பெற்றவர்கள் அந்த ஒரு வாழ்க்கையை வாழ மாதாவை போல கொஞ்சமானா நம்ம வாழ நம்ம முயற்சியை நாம் செய்ய வேண்டும். சிலுவை, அன்னை மரியாள், இறுதியாக நற்கருணை. சிலுவையிலிருந்து நமக்கு மிகப்பெரிய கொடை நற்கருணையும் தான். நற்கருணை மற்றும் என்னுடைய வாழ்க்கை உறவானது எவ்வாறாக இருக்கின்றது? வெளிநாட்டுகளில் இருக்கும் பொழுது 7-8 பங்குகளுக்கு வந்து ஒரே சாமியார் தான். ஏன்னா சாமியாருங்க இல்லை, திருப்பலி பூசையரை கொடுக்க இல்லை. யாரையும் குறை சொல்லலை, ஆனால் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். என்னுடைய வீடு இங்கே இருக்குது, திருப்பலி பூசை நடக்கின்றது. அந்த சாயங்கால வேலையில் வந்து என்னால் அந்த திருப்பலி பூசைக்கு நான் வந்து கலந்து கொண்டு இருக்கின்றேனா, வருகின்றேனா, வர முயற்சியை செய்கின்றேனா? நற்கருணையில் ஆண்டவர் இருக்கின்றார், நமக்கு தேவையான வல்லமையை தருகின்றார். 2013 இப்போ சில நாட்களில் வந்து வீடியோ வாட்ஸ்அப்பில் நம்ம பார்த்துருக்குறோம். வில்லக்கண்ணூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்ணூரில் ஒரு இடத்துல அருள் தந்தை ஆண்டவருடைய சரீரத்தை இப்படி காட்டும்போது ஆண்டவருடைய உருவம், இமேஜ் ஆஃப் காட், இயேசுவின் உருவம் அந்த அந்த நற்கருணையில் வருது. பார்த்துருக்கீங்களா? நடந்திருக்கு. 12 ஆண்டுகள் அதை சோதித்து பார்த்தார்கள். சோதித்து பார்த்தார் உண்மையா இல்லையான்னு.
இப்போ தான் நமது வேட்டிக்கன் ரோம் நகரத்திலிருந்து அந்த கேரளாவில் வில்லக்கண்ணூர் அந்த இடத்துல உண்மையாகவே பரிசோதித்து பார்த்து அது ஒரு புதுமைதான். கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டுவோம். உண்மையாகவே அந்த நற்கருணையில் ஆண்டவர் இயேசு பிரசன்னமாக இருந்திருக்கின்றார், வந்திருக்கின்றார், மக்களுடைய பார்வைக்கு வைத்திருக்கின்றார்கள். சென்ற வாரம்தான் திருப்பலி எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அந்த உண்மையான அந்த நற்கருணையில் ஆண்டவர் என்னை தேடி வருகின்றார். ஆண்டவர் என்னை தேடி வருகின்றார். யோவான் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம், வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உன்றால் என்றுமே வாழ்வார். ஆக நற்கருணையை நாம் பெறும் பொழுது அந்த நிலை வாழ்வை நாம் பெறுகின்றோம். நம்ம வாழ்க்கை இங்கே முடியறதில்லை, நிலை வாழ்வை தேடி செல்ல வேண்டும். அந்த நிலை வாழ்வை பெற வேண்டும் என்றால் அந்த உணவு நம்மளுக்கு பிரியாணியில் கிடைக்கிறதில்லை, தோசையில் கிடைக்கிறதில்லை. அந்த நிலை வாழ்வுக்கான அந்த உணவு இறை வார்த்தையில் தான் கிடைக்கின்றது, நற்கருணையில் கிடைக்கின்றது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாய் நின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் மனிதன் உயிர் வாழ்கின்றான், நிலை வாழ்வை பெறுவான். ஆக இந்த இறை வார்த்தை தான் நமக்கு உணவு, நற்கருணை உணவு. ஆக இந்த நவ நாட்களில் நாம் நம்முடைய விசுவாசத்தை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும், விசுவாசத்தை புதுப்பித்து கொள்ள வேண்டும். என்னுடைய உறவானது உண்மையாக எவ்வாறாக இருக்கின்றது? அந்தோனியார் நவநாள், அந்தோனியாரோட வாழ்க்கையை சுருக்கி சொல்லணும்னா இந்த 3 விஷயங்களும் அங்கே இருக்கு. அந்தோனியாரோட வாழ்க்கையில் சிலுவை இல்லையா? சிலுவை இருந்திருக்கு. அந்தோனியார் படம் பார்த்துருக்குறோமா? பேய் துரத்திட்டு வருது, எங்கே போகிறாரு? ஆலயத்தில் போயிட்டு அங்கே சிலுவையை வரைகிறார். சாத்தான் அப்படியே போயிடுது. சிலுவை அவரை காப்பாற்றியது. சாப்பாட்டில் ஏதோ கலந்து தராங்க, சிலுவை போட்டு சாப்பிட்றாரு. அந்த சிலுவை அவரை காப்பாற்றியது. எத்தனையோ துன்பங்களை அந்தோனியார் அனுபவித்தார், ஆனால் சிலுவையை பற்றி கொண்டு வாழ்ந்தார். அந்தோனியாரோட வாழ்க்கை அந்த சிலுவை இருந்தாலும் அனைத்தையும் தாங்கி கொண்டு அந்த எதிர்நோக்கோடு பயணித்தார். ஆக அந்தோனியாரை போல என்னுடைய வாழ்க்கையில் நேரிடும் இன்னல்களை, துன்பங்களை துணிவோடு ஏற்று அந்த சிலுவையை பின்பற்றி நான் வாழ வேண்டும். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவன் ஒருவன் என்னுடைய சீடன் ஆக விரும்பினால் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். அந்தோனியாரை போல நாமும் அந்த சிலுவையின் வழியாக மாட்சியை நாம் பெற முடியும். இரண்டாவதாக, அன்னை மரியாவின் மீது ஆழமான பற்றுதல் அந்தோனியாருக்கு இருந்துச்சு. வரலாற்று கூறுகின்றது, அந்தோனியார் பிறந்த பிறகு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மரியா. அவர் இறக்கும் முன் சொன்ன வார்த்தை மரியா. அப்போ எவ்வளோ இருக்கும் அன்னை மரியாவின் மீது அந்த பற்றுதல். அன்னை மரியா நமக்கு ஆண்டவரிடம் எடுத்து செல்வாள், அழைத்து செல்வாள், பரிந்து பேசுகின்றாள். யோவான் 2:5 பார்க்குறோம், அவர் சொல்லுவதை போல நீங்கள் செய்யுங்கள். அங்கே புதுமை நடந்தது. ஆண்டவரை உண்மையாக நாம் வழிபட்டால் மாதாவை போல அந்தோனியாரை போல நம்ம வாழணும். மாதாவும் அதை தான் சொல்கிறாங்க, என் மகன் சொல்லுவதை நீங்கள் செய்யுங்கள். ஆக அந்தோனியாரும் அன்னை மரியாவின் மீது ஆழமான ஒரு பற்றுதல். ஒவ்வொரு நாளும் என்னுடைய குடும்பங்களில் அந்த ஜெபமாலை கண்டிப்பாக முக்கியம். நற்கருணை, அந்தோனியாருக்கும் நற்கருணையும் ஆழமான உறவு. அது எவ்வளோ இருந்ததுன்னா கழுதியை வணங்குச்சே அதே போதும். வல்லமையுள்ள அந்த நற்கருணை அந்தோனியாரை பாதுகாத்து வழிநடத்தியது. இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளை, நாமும்
மாதாவை போல, இந்த அந்தோனியாரை போல தொடர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ தேவையான வரங்களுக்காக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். சகோதர சகோதரிகளே, இறைவன் புனிதர் வழியாக அருள் வழங்கலை பொழிகின்றார். கோடியார்ப்பதர் என்று பெயர் பெற்ற புனித அந்தோனியார் வழியாக இறைவன் நம் மீது ஏராளமான நன்மைகளை பொழிய இறைஞ்சுவோமாக. இவ்வுலகில் நாங்கள் உமது தயவையும் இரக்கத்தையும் அடைய வேண்டும் என்று இவ்வுலகில் ஆணம் எதிர்கொண்டு போர் புரிந்து எளிய வாழ்வை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று சிற்றின் பாசங்களை வெறுத்து துர்குணங்களை அகற்றி திருச்சபையின் கட்டளைப்படி ஒழுக வேண்டும் என்று ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் எங்களால் எந்த உதவியை புரிந்து தர்மத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று மரண நேரத்தில் தூய ஆவியானவர் எங்கள் ஆன்மாவில் இறங்கி வந்து வான் வீட்டுக்கு எங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் இவர்களின் மறைவுரைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று திருச்சபை அறியாதோர் அதனை அறிந்து விசுவாசர் ஒளிர் பெற வேண்டும் என்று அன்பு, விசுவாசம், இறைபக்தி என்னும் புண்ணியங்களில் எங்கள் பிள்ளைகள் சிறந்து விளங்க வேண்டும் என்று நாங்கள் உடல்நலத்தில் நீடிக்கவும் நோயாளிகள் உடல்நலம் அடைய வேண்டும் என்று இங்கு கூடியிருக்கும் அனைவரின் தேவைகளுக்காக நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். குறிப்பாக நமது வீட்டில் இருக்கும் அனைத்து இளைஞர்களும் இறைவன் பாதத்தில் ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்ன என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம், என்னை உனக்கு கொடுப்பதில் தானே ஆனந்தம், உம்மில் உமக்காய் வாழ்வதில் எந்த ஆனந்தம், உம்மில் உமக்காய் வாழ்வதில் எந்த ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம், கனிகளை ஏந்தி உன் பீடம் நான் வந்தேன், கனிவாய் உள்ளம் வேண்டும் என்று நீர் கேட்டீர், மலர்களை ஏந்தி உன் பீடம் நான் வந்தேன், எனக்காய் மலர வேண்டும் என்று நீர் கேட்டீர், உன்னில் என்னை தந்து விட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன், உன்னில் என்னை தந்து விட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன், என்னை ஏற்று மகிழ்வாயா என்று முன்னில் வாழ்ந்திடுவேன், என்னை ஏற்று மகிழ்வாயா என்று முன்னில் வாழ்ந்திடுவேன், என்ன என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம், கனிகளை ஏந்தி உன் பீடம் நான் வந்தேன், கனிவாய் உள்ளம் வேண்டும் என்று நீர் கேட்டீர், மலர்களை ஏந்தி உன் பீடம் நான் வந்தேன், எனக்காய் மலர வேண்டும் என்று நீர் கேட்டீர், உன்னில் என்னை தந்து விட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன், உன்னில் என்னை தந்து விட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன், என்னை ஏற்று மகிழ்வாயா என்று முன்னில் வாழ்ந்திடுவேன், என்னை ஏற்று மகிழ்வாயா என்று முன்னில் வாழ்ந்திடுவேன், என்ன என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம், கோதுமை மணிகள் கையில் ஏந்தி நான் வந்தேன், எனக்காய் வாழ வேண்டும் என்று நீர் கேட்டீர், தீபம் ஏந்தி உம் பீடம் நான் வந்தேன், எனக்காய் ஒளிர வேண்டும் என்று நீர் கேட்டீர்,
உன்னில் வாழ முடிவெடுத்தேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். உன்னில் வாழ முடிவெடுத்தேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்று முன்னில் வாழ்ந்திடுவேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்று முன்னில் வாழ்ந்திடுவேன். என்ன என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம். சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்துக்கு சாட்சியதால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஹோசானா, 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 ஹோசானா. தூயவர், 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 தூயவர். மூவுலக இறைவனாம் ஆண்டவர், வானமும் மையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, 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 ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் உதவி ஆயர்கள் சதீஷ் சூசிநாதன், எல்லாம் திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாய் என புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகுதராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெற தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வருமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுகிறது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் திருவசனம். உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருப்பேன். நற்கருணை வழியாக ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னம் தொடர்ந்து நம்மோடு இருக்கின்றது. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீங்காத மலையே நீ என்னை ஆளவாராய், கலையாத கனவாக எனில் உரையவாராய். நீங்காத மலையே நீ என்னை ஆளவாராய், கலையாத கனவாக எனில் உரையவாராய். வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வா தேவா நீர் என்னில் வாழவா, வா மன்னவா மண்ணை ஆளவா. வா தேவா நீர் என்னில் வாழவா, மண்ணை ஆளவா. நீங்காத மறையே நீ என்னை ஆளவாராய், கலையாத கனவாக எனில் உரையவாராய். உந்தன் வேகம் தேசம் பேசும், மனதோடு மனம் சேரவா. கண்கள் தேடும் என் சோகம் தீரும், நலம் காண வளம் காணவா. உந்தன் வேகம் தேசம் பேசும், மனதோடு மனம் சேரவா. கண்கள் தேடும் என் சோகம் தீரும், நலம் காண வளம் காணவா. ஒரு நாளும் ஒரு போதும் மறவாத தெய்வமே, மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே. ஒரு நாளும் ஒரு போதும் மறவாத தெய்வமே, மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே. வா தேவா நீர் என்னில் வாழவா, வானவா எம் மண்ணை ஆளவா. வா தேவா நீர் என்னில் வாழவா, வானவா எம் மண்ணை
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். இன்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வூறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி இருந்தல் புனித அந்தோணியாரே. இரக்கத்தின் தந்தையாகிய இறைவனுக்கு என் பெயரால் நன்றி நல்குவீராக. நீர் கேட்பதையெல்லாம் அவர் கொடுக்கிறார். உம் வழியாக இறைவனிடம் கேட்டவர்கள் அடையாமற் போனதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் கேட்பதை பெற்று தந்த நீர் எவ்வளவு நல்லவர். நீர் செய்துள்ள அனைத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய உண்மையுள்ள ஊழியனாக ஏற்றுக்கொள்ளும். இறைவனுக்கு உகந்ததை நாங்கள் எப்பொழுதும் செய்து வர உதவி புரியும். இரக்கமுள்ள இயேசுவே, புனித அந்தோணியார் வழியாக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவர் வழியாக நாங்கள் கேட்பதை எல்லாம் நீர் கொடுத்திருக்கிறீர். அன்பு ஆண்டவரே, உலக வாழ்வில் உமக்கு நாங்கள் பிரமாணிக்கமுடன் சேவை செய்த பின் நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தாய். உன் தலைவனது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள் என்னும் வார்த்தைகளை உம்மிடமிருந்து கேட்கும் பேறு பெறுவோமாக. நோயாளிகளின் ஆசீர்வாதத்தில் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு தலைமுறையும் கடந்த பிறகு இன்னொரு தலைமுறை வரும் இல்லையா? இப்போது இவ்வளோ ஆண்டு காலமாக ஒரு தலைமுறையினர் இருந்தீங்க, இந்த கோயிலை கட்டுனீங்க, அதுக்கப்புறமா இப்போ அடுத்த தலைமுறைகள் எடுத்து நடத்த வேண்டும் இல்லையா? அதனால்
அது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் ஊக்கம் கொடுக்கும்போது தான் நடக்க இருக்கின்றது. வேற யாருமே வந்து செய்ய மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு நாம் தான் செய்யணும். அதே மாதிரி தான் இதே தான் நம்ம சொல்லி நம்ம பிள்ளைகளும் வளர்க்கணும். இதை சொல்லும்போது உங்கள் அனைவருக்கும் ஒரு விஷயத்தை சொல்ல நான் பெருமைப்படுகின்றேன். இந்த பங்குல வந்துட்டு யூத் பாய்ஸ் இன்றைய நாளை சிறப்பிக்கின்றார்கள். சிறப்பிக்கும் போது இந்த பங்குல வந்ததுலேருந்து எனக்கு எவ்வளோ விதத்தில் ஆதரவு தரந்து எவ்வளோ விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவங்க வந்து நின்று செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க. அவ்வாறாக இருக்கின்றார்கள். அது வந்து யாருக்கு அந்த பெருமை போய் சேர சொல்லுங்கள்? யாருக்கு? பெற்றோர்களுக்கு, பேரண்ட்ஸ். ஏன்னா நீங்கள்லாம் வந்து கம்பெனி வச்சுருக்கீங்க, லைனுக்கு போகிறீங்க, எல்லாமே இருக்குது. அதை விட்டும் இந்த பிள்ளைகளை வந்து நேரம் ஒதுக்கி ஒவ்வொரு நேரம் வந்துட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க, வந்து எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போவாங்க. அவ்வாறாக இருக்கும்போது பெற்றோர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் இந்த பிள்ளைகள் இவ்வளோ அன்புடன் வந்து திருப்பலியில் பங்கேற்று அந்த கோயிலுக்காக எந்த வேலை இருந்தாலும் செஞ்சுட்டு சண்டே கிடைக்கிறது ஒரு நாள் தான், ஆனாலும் அன்றைக்கி இவங்க இங்கே தான் இருந்து அவ்வளோ வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க. இது வந்து ஆசீர்வாதத்தை நீங்கள் வந்து சேர்த்து வைக்கின்றீர்கள். காசு பணம் எவ்வளோ வேணாலும் சேர்த்து வச்சிடலாம், ரொம்ப ஈஸி. ஒரு நைட்டு உட்கார்ந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடலை மிட்டாய் போட்டாக்கா காசு வரும், இல்லை ஒரு லைன் எக்ஸ்ட்ரா போனாக்கா காசு வரும். ஆனால் ஆசீர்வாதத்தை சேர்க்கறது வந்து அவ்வளோ எளிதல்ல. அதற்கு உழைக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், பக்தியுடன் இருக்க வேண்டும், மற்றவர்களை மதிக்க வேண்டும். இதெல்லாம் இருக்கும்போது தான் இந்த ஆசீர் வருகின்றது. அதே போல் இன்றைய தினத்தை சிறப்பிக்கும் நம்முடைய யூத் பாய்ஸ் அவர்களை நான் பாராட்டுகின்றேன். இதோ இந்த தருணத்தில் நமக்காக செமினரியில் வந்துட்டு அருள் தந்தை இருக்கின்றார். அருள் தந்தை ஆரோக்கிய ஆண்டனி. நானும் அவரும் ஒன்றா ஆர்டினேஷன் வாங்கினோம். அவர் செமினரியில் எங்களுக்கு சீனியர். அவர் பார்க்க போனாக்கா அவங்க வந்து ரோமில் போய் படிச்சுட்டு வந்தாங்க. நாங்களாம் உள்ளூரில் படித்தோம், அவங்க வந்து வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தாங்க. படிச்சுட்டு அங்கேயே மாஸ்டர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. இப்போ வந்து அவங்க வந்து செமினரியில் வந்து ப்ரொஃபஸராக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நிறைய வேலை இருக்கும், நிறைய நோட்ஸ் ரெடி பண்ணணும், நிறைய கிளாஸ் எடுக்கணும். அதெல்லாம் கேட்ட உடனே கண்டிப்பாக நான் வரேன், அக்ரஹாரத்தில் வந்து நான் பூசை வைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி நமக்காக வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு திருப்பலியை ஆற்றி நல்ல ஒரு மறைவுரையை கொடுத்து நமக்காக ஜெபித்த தந்தை அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ டியர் ஃபாதர். தந்தை அவர்கள் புதுமுகம் இல்லை இல்லையா, ஏற்கனவே அறிமுகமான முகம்தான். நான் எப்போனா பிஷப் ஹவுஸ்க்கு இல்லைங்கன்னா மீட்டிங்க்கு போனாக்கா வர முடியல, ரொம்ப கஷ்டம் ஆகிடுச்சுனாக்கா இமீடியட்டாக தந்தை அவர்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணாக்கா யஷ்வந்த்பூர்லேருந்து வருவார், மைசூர் லேம்ப்ஸ் இருக்குல்ல, அங்கேருந்து பீட்டர் செமினர்லேருந்து வந்து நமக்காக பூசை வச்சுட்டு கிளம்புவார். இங்கேருந்து லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. அன்பான சகோதர சகோதரிகளே, இதோ எத்தனையோ குருக்கள் வந்து இவ்வாறாக அவர்களுடைய நேரத்தை ஒதுக்கிவிட்டு மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நமக்காக வந்து திருப்பலி ஆற்றி ஒரு மறையுரை கொடுத்து செல்கின்றார்கள். அதற்கு நாம் எப்போதுமே கடமைப்பட்டிருக்கின்றோம். எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது ஃபாதர். ஆனால் எங்களுடைய சிறு ஒரு மரியாதை செலுத்த நாங்கள் இப்பொழுது கூடியிருக்கின்றோம். இந்த தருணத்தில் தந்தை அவர்களை முன் வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். யூத் பாய்ஸ் அவர்களை வந்து தந்தையை அந்த மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பொன்னாடை மூலமாக அவர்கள் தந்தை அவர்களை மரியாதை செலுத்துவார்கள். இல்லைங்க, இந்த தருணத்தில் அவர்கள் செய்கின்ற எல்லா வேலைகளுக்கும் நான் அவர்களுக்கு பாராட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இவ்வளோ வேலை செஞ்சிட்டோம், ஃபாதர் பாராட்டிட்டாரு, இதோடு முடியக்கூடாது. இனிமேல் வந்துட்டு இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும். இதுதான் உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்கும் ஊக்கம். அதே போல் பெற்றோர்கள் நீங்களும் அவர்களுக்கு நல்ல ஊக்கம் கொடுத்து இன்னும் நிறைய செய்யணும், இன்னும் வளர்ச்சி ஆகணும், அவங்க வாழ்க்கையிலும் வளரணும், பக்தியிலும் வளரணும், விசுவாசத்திலும் வளரணும்,
பிறகு அன்பிலும் வளர நான் அவர்களை வாழ்த்துகின்றேன். God bless you all youth boys. அற்புதம் காண விளைவோரே நம் அந்தோணியாரிடம் வருவீரே, நம் அந்தோணியாரிடம் வருவீரே. அற்புதம் காண விளைவோரே, வறுமையும் இவத்தும் வருத்திடும் பசியும் பாட்டிடும் பிணி பலவும், வறுமையும் விபத்தும் மருந்திடும் பசியும் பாட்டிடும் பிணி பலவும், பரந்திட கண்ட பக்தர்கள் கோடி பகருகிறார் சாட்சி, பகருகிறார் சாட்சி. அற்புதம் காண விளைவோரே நம் அந்தோணியாரிடம் வருவீரே, நம் அந்தோணியாரிடம் வருவீரே. அற்புதம் காண